அனைவருக்கும் வணக்கம். நற்பவி இயற்கை மருத்துவம், யோகா மற்றும் மூலிகை சிகிச்சை மையத்திலிருந்து டாக்டர் சாந்தாமணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆவாரம் பூவுடைய மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி ஆவாரம் விதையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு செடி வளரணும் அப்படின்னா அதுக்கான விதை ரொம்பவே முக்கியமானது இல்லையா? ஸோ ஆவாரமுடைய விதை இப்படி தான் இருக்கும். நாங்கள் எப்படி இந்த செடியை க்ரோ பண்ணோம், எங்களுடைய மூலிகை தோட்டத்தில் எப்படி இந்த செடியை க்ரோ பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஆவாரம் விதை வாங்கி, ஸோ அந்த ஆவாரம் விதையை வந்துட்டு ஒரு சின்ன சின்ன க்ரோ பேக் இருக்கும் இல்லையா, அந்த க்ரோ பேக்கில் வந்துட்டு ஃபுல்லுமே மண்ணெல்லாம் போட்டு ஒரு 3 to 4 டேஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இதை எடுத்து இன்னொரு பிளேஸ்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆவாரம் பூச்செடியானது நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த மூலிகையை நீங்கள் உங்கள் வீட்டிலையே வந்து வளர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு க்ரோ பேக் இருக்குது, நல்லா சன்லைட் படுற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மூலிகை செடியை நீங்கள் வீட்டிலே வளர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூலிகை செடியை நீங்கள் வீட்டிலே வந்து க்ரோ பண்ணிக்கிறது அவங்கவுங்க ஓன் யூஸ்க்கு ரொம்பவே வந்துட்டு நல்லது. ஒவ்வொரு நேரத்துலையுமே நம்ம ஒவ்வொரு சமயத்துலையுமே இப்போ நமக்கு டக்குன்னு ஒரு ஆவாரம் பூ தேவைப்படுது அப்படிங்கிற சமயத்தில் போய் அலைஞ்சு திரிஞ்சு நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டிலே வளர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆஸ் ஏ நேச்சுரோபதி டாக்டராக நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட மூலிகைகள் நாமளே வளர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நமக்கு தேவையான மூலிகைகள் என்னவோ அந்த குறிப்பிட்ட ஒரு 5 மூலிகையாக இருக்கலாம், இல்லை ஒரு 10 மூலிகையாக இருக்கலாம், அது நம்ம வீட்டிலே வளர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஒரு மருத்துவ பயன்களை கொடுக்கும். ஸோ அதனால் இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்துட்டு சன்லைட் படுற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த செடியெல்லாம் நீங்கள் க்ரோ பேக்கில் வச்சே வளர்க்கலாம். சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆவாரம் பூவுடைய மருத்துவ பயன்கள் பற்றி பார்ப்போம். இந்த ஆவாரம் பூவானது நிறைய பேர் வந்து கஷாயம் முறைப்படி குடிக்கிறீங்க. இதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு, ஸோ அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி ஒரு டீ மாதிரி குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியும் குடிக்கலாம். பட் அதை விட உங்களுக்கு ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஆவாரம் இலை மற்றும் ஆவாரம் பூ இந்த ரெண்டுத்தையுமே எடுத்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஒரு நாள் இரவு முழுவதும் தண்ணியில் ஊறட்டும். ஸோ பாதாமில் எப்படி நீங்கள் ஊற வைக்கிறீங்க, ஸோ அந்த மாதிரி இந்த ஆவாரம் பூவையும் ஆவாரம் இலையை மட்டும் ஒரு 150 to 200 ml தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பூலாம் வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது போயிடும். ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது லியூகோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குது, அனிமிக்காக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஆவாரம் குடிநீர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆவாரம் குடிநீர் வந்து தேன் கலந்து யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தேன், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலக்காமல் வெறும் இந்த வாட்டரை மட்டும் இன்டேக் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாருமே வந்துட்டு தேன் கலந்து குடிக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா, ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கிறவங்க மட்டும்தான் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே எல்லாருமே குடிக்கலாம். ஜென்ரலாக வந்து வாரத்தில் 2 நாள், வீக்லி ட்வைஸ் வந்து நான் சொன்ன மெத்தடில் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் ஆவாரம் குடிநீர் குடிங்க. நான் சொல்கிறது எதுவுமே ஆவாரம் கஷாயம் கிடையாது, ஆவாரம் பூவுடைய குடிநீர் அப்படிங்கிறது நீங்கள் வெறும் தண்ணியில் போட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு ஒரு 24 hours 24 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நீங்கள் வடிகட்டி குடிக்கிறீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்துட்டு பெரும்பாலும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. உடல் வந்துட்டு நல்லா டோனிக் எஃபெக்ட் கொடுக்கும், நம்ம உடம்புக்கு நல்லா டானிக் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால் ஜென்ரலாக எல்லாருமே பொதுவாகவே ஒரு வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.